பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல இந்த வார ஹாலிவுட் புதுவரவாக சைமல்டேனியஸா வேர்ல்டு ஃபுல்லா ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு படம் வந்து டிரான்ஸ்போர்ட்டர். இந்த டிரான்ஸ்போர்ட்டர் ஃபிலிமுடைய கதை என்ன அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட்டர் சீரியஸ்ல 4வதா வந்திருக்கிற ஒரு படம். இதனுடைய சுருக்கமான ஒரு கதை என்னன்னு பார்த்தோம்னா, இதுல ஹீரோவான பிராங்க் மார்ட்டின் ஒரு காலத்தில் ரொம்ப டேலண்டாக ஒரு கையா இருக்காரு. கூலிக்காக எதையுமே செய்யக்கூடிய ஒருவராக இருந்தவர். பிறகு அதிலிருந்து ஒதுங்கி தன்னை அவ்வளவா வெளிப்படுத்தி கொள்ளாமல் வாழ தொடங்குறாரு. ஆனால் நல்ல பணம் கிடைச்சா கேள்வி கேட்காம எந்த பொருளையும், அது ஸ்மக்லினா இருந்தாலும் சரி, அதை செய்யக்கூடிய அல்லது அதை கொண்ட திறமையான இடத்தில் திறமையாக அதை கொண்ட சேர்க்கக்கூடிய ஒரு பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டால் அதை செய்து முடிக்கக்கூடியவராக இருக்கிறாரு. இந்த டிரான்ஸ்போர்ட்டரா பணிபுரிய தொடங்குறாரு. இது ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் முதல் பகுதியிலேயே எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு கதை சுருக்கம் தான். இந்த கதையில ஆனா அப்படிங்கிற ஒரு பெண் தனக்கு கீழே 3 அழகிய பெண்களை வச்சுக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமா ஒரு மிகப்பெரிய பேங்க் ராபரி பண்றாங்க. இதுல நம்ம ஹீரோ வந்து பிராங்க் வந்து தேவையில்லாம சிக்கிக்கிறாரு. இது தவிர ஒரு பெரிய ரஷ்யன் வில்லனை முறியடிக்கணும், அடுத்து அழகிய ஆனால் ஆபத்தான பெண்களோட ஒரு பழிவாங்கும் முயற்சிக்காக மிக ஆபத்தான சதுரங்க விளையாட்டு ஒன்று விளையாண்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது. ஸோ ஜேசன் ஸ்டாத்தம் வந்து இதுவரை நடித்து வந்த பிராங்க் மார்ட்டின் ரோல்ல புதுசாக வந்திருக்கக்கூடிய எட் ஸ்ட்ரைன் நடிச்சிருப்பது ஜேசன் விசிறிகள் எல்லாருக்குமே ஒரு ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இருப்பினும் எட் ஸ்ட்ரைன் அந்த ரோல்ல தன்னை எளிதாக பொருத்திக் கொண்டதை நம்மளால பாராட்டாம இருக்கவே முடியாது. இந்த படத்தினுடைய ஓவரால் ரன்னிங் டைம் 96 மினிட்ஸ் ஓடுது. வழக்கமான ஏரி அலெக்ஸ் கேமரா இந்த படத்திலையும் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஜேசன் ஸ்டாத்தம் நடிக்க மறுத்துவிட்டதாக கூறப்படுகிறது. மிக பிரபலமான கேம் ஆஃப் தெரஃபோன் அப்படிங்கிற ஒரு சீரியல் நடிச்சுக்கிட்டு இருந்த எட் ஸ்ட்ரைன் இந்த படத்திற்காக சீரியல்ல இருந்து வெளியே வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறாரு. படத்தில் வரக்கூடிய சண்டை காட்சிகள் பிலிப்பைன்ஸ் மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் வகையை சேர்ந்தது அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் வரக்கூடிய கார் சேசிங்காக கேமராவை எங்க பொருத்தணுங்கிறத கண்காணிக்கிறதுக்காக கம்ப்யூட்டர்ல 3D ப்ரீ விஷுவலைசேஷன் உருவாக்கப்பட்டிருக்கு. படத்தினுடைய ஹீரோவான நடிகர் எட் ஸ்க்ரைனுக்கு மிக வேகமாக கார் ஓட்ட ஸ்பெஷலாக ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. காரை மிக வேகமாக ஓட்டும் போது ஸ்டீரிங் வீலில் கைகளை வச்சு எந்த இடத்துல வச்சு வேணாலும் ஓட்டக்கொள்ளலாம் அப்படிங்கிற நுணுக்கமான விஷயங்களை இதில் வந்து அந்த கேமரா துல்லியமாக படம் பிடிச்சிருக்கு. இவ்வளவு அக்கறை எடுத்து இந்த படத்தை தயாரிச்சிருந்தாலும் இந்த படத்துக்கு IMDbல இதுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரேட்டிங் என்னவோ 4.2 தான். படத்தினுடைய டைரக்டர் கேமில் ஜெலாமர். படத்தினுடைய பட்ஜெட் $22 மில்லியன், ஏறக்குறைய 147 கோடி இந்த படத்தினுடைய ஒட்டுமொத்த பட்ஜெட்டாக இருக்கு. முதல் 3 நாள் வசூலை பொறுத்து தான் இந்த படம் ஒரு வெற்றி படமா என்னன்னு நம்மளால சரியா கணிச்சு சொல்ல முடியும். நேரடியாக கோலிவுட் போனோம்னா 3 படங்கள் வெளிவந்திருக்கு. அதில் முதல்ல பார்க்க போற படம் போக்கிரி மன்னன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராகவ் மாதேஷ். இந்த படத்தினுடைய கதாநாயகனாக பிரபல டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் நடிச்சிருக்கிறாரு. படத்தில் மிக முக்கியமான ஒரு ரோலில் சிங்கம் புலி பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு மது மற்றபடி வழக்கமான ஒரு போக்கிரித்தனமான செயல்களை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன். அவருக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க. ஒரு காலகட்டத்தில் வெளியூர்லேருந்து அங்கே வர்றவர் தான் சிங்கப்புலி. அவருக்கு அந்த ஊரில் கவுன்சிலர் ஆகணுங்கிற ஒரு மாபெரும் ஆம்பிஷன் இருக்குது. உங்களை எப்படியாவது கவுன்சிலர் ஆக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்டேருந்து முடிஞ்ச வரைக்கும் பணத்தை கறந்து அந்த பணத்தின் மூலமாக தன்னுடைய தங்கச்சிக்கு திருமணம் வச்சிடணும்னு ஸ்ரீதர் நினைக்கிறாரு. இது ஒரு புறம் இருக்க, அந்த ஊருக்குள்ள கள்ளச்சாராயம் காய்ச்சறாங்க. அதனால ஏற்கனவே ஒருத்தர் பலியாக இருக்காரு. பட் அவர் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் பலியானார் அப்படிங்கிற விஷயம் வந்து ஹீரோ அண்ட் கோவுக்கு வந்து பெருசாக தெரியாமல் ஃபோக்கஸ் ஆகாமல் இருக்கு. ஒரு காலகட்டத்தில் தன் தங்கச்சிக்கு திருமணம் முடிக்கணும்னு சிங்கம் புலிகிட்டேருந்து கறந்த பணத்தின் மூலமாக அவர் அந்த கல்யாணத்திற்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பேச்சுலர் பார்ட்டி ஒன்று வைக்கிறாரு. இந்த பார்ட்டியில் எதிர்பாராமல் சில துர்மரணங்கள் நேர்கிறது. அதற்கெல்லாம் காரணம் கள்ளச்சாராயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த மதுவை ஒழிக்க ஒரு போராடுறாரு அப்படிங்கிற மாதிரி இந்த கதையை எடுத்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக ஓவரால் இந்தியன் ஹிஸ்டரியிலே பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் அதிகமாக காய்ச்சி விற்கப்பட்டு கொண்டிருந்த ஒரு காலத்தில் வந்து ஒரு மாபெரும் ரெவல்யூஷனை கொடுத்த ஒரு படம் ஈநாடு. இந்த படம் மலையாளத்தில் வெளிந்தா கூட தமிழில் ஒரு மாபெரும் வெற்றி அடைந்தது. மறுபடியும் அதை வந்து தமிழ்லேயே வந்து மொழி மாற்றம் செய்து இது எங்கள் நாடுன்னு வெளிவந்துச்சு. அதில் கள்ளச்சாராயத்தின் கொடுமைகள் மிக அழகாக காண்பிக்கப்பட்டன. ஏன்னா இன்னைக்கு மதுவிலக்கு அமலுக்கு வர வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் கோஷம் எழுந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் மதுவுக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கிற ஒரு ஆறுதலை தவிர படத்தில் வேற எந்த விஷயமும் புதுசா இல்ல. அஃப்கோர்ஸ் ஒரு டான்ஸ் மாஸ்டரா இருக்கிறதுனால அவர் நடனங்கள் நல்லா செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று சிந்தனையும் இல்லை. அடுத்த கோலிவுட் புதுவரவாக நம்ம பார்க்கக்கூடிய படம் வந்து சவாலே சமாளி. இந்த படத்தினுடைய இயக்குனர் சத்ய சிவா. படத்தினுடைய கதாநாயகனா அசோக் செல்வன் நடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து அருண் பாண்டியன் தயாரித்திருக்கிறாரு. இந்த படத்தை பற்றிய ஒரு ரிவ்யூ என்ன அப்படிங்கிறத அடுத்த வாரம் பார்க்கலாம்.
5வது இடத்துல 2 படங்கள் இருக்கு. அதுல முதல்ல பார்க்க போற படம் தாக்க தாக்க. சென்ற வாரம் புதுவரவாக வந்து 3வது இடத்தை தொட்ட படம் இந்த வாரம் 2 படி கீழே இறங்கி 5வது இடத்துக்கு வந்திருக்கு. இந்த படத்தினுடைய இயக்குனர் சஞ்சீவ், படத்தினுடைய கதாநாயகன் விக்ராந்த். தாக்க தாக்க படத்தினுடைய ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு ரீகலெக்ஷன்ஸ் ஸ்கிரிப்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, ஒரு விபச்சார விடுதிக்குள் விருப்பம் இல்லாமல் தள்ளப்படக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியுடைய வயிற்றில பிறந்த ஒரு வாரிசு பின்னால வளர்ந்து தன் தாயின் சாவுக்கும் இப்படிப்பட்ட தொழிலுக்கு மாற்றிவிட்டவனையும் தேடிக்கொண்டு அவனை கொலை செய்ய காத்திருக்கும் ஒரு தருணத்தை எதிர்நோக்கி இருக்கும் கூடிய ஒரு சூழல்ல அவருடைய ஆரியூர் நண்பருடைய காதலியும் அப்படி ஒரு பிரச்சனையில மாட்டியிருக்கிறாங்க சொந்த தாய் மாமனால அப்படிங்கிற அதிர்ச்சி தகவல் தெரிந்து எப்படி இந்த பிரச்சனைகளை ஃபைண்ட் அவுட் பண்றாருங்கிற இன் அண்ட் அவுட் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் இருக்கு. படத்துல உள்ள ஒரு பிளஸ் வந்து விக்ராந்துடைய பர்ஃபார்மன்ஸ். இந்த ஸ்கிரிப்ட் டிபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் வந்து ப்ராஸ்டிடியூஷன், அதனுடைய டீடைல்டு என்டையரா அது வந்து கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெண்களுக்கு சற்று முகம் சுளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அது வந்து ஸ்கிரிப்ட் டிபெண்ட் பண்றதுனால அதை வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அதெல்லாம் மீறி இந்த படம் வந்து ஒரு டேக்கன் ஜானர் ஆஃப் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று சிந்தனை இல்லை. 5வது இடத்துல இருக்கிற 2 படங்கள்ல 2வது இடத்துல இருக்கிற படம் வாலு. இந்த படத்தை பத்திய ஒரு டீடைல் ரிவ்யூ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். விஜய் சந்தருடைய இயக்கத்துல கேமராமேன் சக்தி போட்டோகிராஃபியை ஹேண்டில் பண்ண, ப்ரொடியூசர் நிக்காட்ஸ் சக்கரவர்த்தியினுடைய ஒரு தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய சிம்பு கதாநாயகனாக, கன்சிகா மோட்வானி கதாநாயகியாக நடித்து வெளிவந்து வெற்றி பெற்ற ஒரு படம் தான் இந்த படம். ஏற்கனவே ஒரு டீடைல் ரிவ்யூ நம்ம கொடுத்ததுனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு லைன் என்ன அப்படின்னு சொன்னோம்னா, வழக்கம் போலவே ஒரு ஊதாரித்தனமாக சுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையன், அவன் மீது வந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பாசம் காட்டக்கூடிய ஒரு அப்பா, ஒரு அம்மா, அழகான ஒரு தங்கச்சி, இப்படி கூட்டு குடும்பமாக இருக்காங்க. இப்போ அவனுடைய வாழ்க்கையில் எதிர்பாராமல் ஒரு பெண் வந்து கிராஸ் ஆகிறாங்க. மிஸ் ஆன செல்ஃபோனை கொடுக்க ட்ரை பண்ணுறப்போ அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதுக்காக அந்த செல்ஃபோனையே விற்று அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணி பின்னால் இந்த உண்மை தெரிய வந்து 2 பேருக்குள்ள காதல் உருவாகி, ஆனால் இவன் இதற்காகத்தான் நம்ம செல்ல திருநான்னு நினச்சி அவங்க தப்பாக நினச்சி ஒரு ஈகோ வந்து இப்படி ஒரு ஜாலியாக ஃபன்னியாக ஒரு படம் பண்ணியிருக்கிறாங்க. படத்தை வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் போய் பார்க்குறவங்களுக்கே இந்த படம் ஃபுல்ஃபில் ஆகுங்கிறப்போ ஒரு 3 வருட போராட்டத்திற்கு பின்பு வந்த படம் வந்து சினிமாட்டோகிராஃபி சைடு, ஆர்ட் டைரக்ஷன் சைடு, ஸ்டைலிஷான மேக்கிங் சைடு, ஆங்காங்கே டயலாக் பஞ்சுன்னு சொல்லிட்டு படத்தில் நிறைய இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இதில் சென்ட்ராயன் மாதிரி கதாபாத்திரங்கள் அவ்வப்போது வந்து போகிறப்போ அவர் சொல்கிறது, நீ என்ன பெரிய தனுஷா இப்படி பர்ஃபார்மன்ஸ் காமிக்கிறேன்னு சிம்பு சொல்லிக்கிறத ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சமகால கதாநாயகர்கள் இங்கே இருக்காங்க அப்படிங்கிறதும் கூட ஒரு ஆறுதலான விஷயம் தான். எனிவே, ஒரு நீண்ட டிராவல் எடுத்துக்கிட்டு இன்னைக்கு நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் 123ல 5வது இடத்துல இருக்கிற படம் வாலு. இந்த வாரம் 4வது இடத்துல இருக்கிற படம், சென்ற வாரமும் 4வது இடத்தை பிடிச்சிருந்த அதே பாகுபலி. இந்த வாரம் நம்ம ஜட்ஜஸ் கொடுக்கிற அடிஷனல் ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வரக்கூடிய நீர்வீழ்ச்சிக்கு ரொம்ப அதிக முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்பட்டிருக்கு. இது படத்தில் ஒரு கேரக்டராக கருதப்பட வேண்டும் என்பதற்காக மிகவும் உழைத்திருக்கிறார்கள். நீர்வீழ்ச்சி வரும் காட்சிகளை அமைப்பதற்காக ஏறக்குறைய 109 டேஸ் வந்து அவங்க மொத்தமாக ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மொத்த படத்தில் 3ல் 1 பங்கு அப்படின்னா பார்த்து, மொத்த படத்தினுடைய ஷூட்டிங் டேஸில் 3ல் 1 பங்கு ஏறக்குறைய மலையின் பாறைகளை பிடித்து ஏறும் காட்சிக்காக நடிகர் பிரபாஸுக்கு பல நாட்கள் பயிற்சி கொடுக்கப்பட்டது. பிரபாஸ் மலையேறும் பயிற்சி பிடிச்சு போனதுனால அதையே தன்னுடைய பொழுதுபோக்கா இப்ப ஆக்கிக்கிட்டு இருக்காருங்கிறது இன்னொரு பிளஸ் பாயிண்ட். 125 அடி ஃபீட் டிஸ்டன்ஸ் உள்ள ஒரு ராட்சத சிலை அமைக்கிறதுக்கு 200 சிற்பிகள் ஏறக்குறை, அதாவது தபசிகள்னு சொல்லுவாங்க, 200 தபசிகளால் வடிவமைக்கப்பட்டு செதுக்கப்பட்டு முடிக்கப்பட்ட சிலை தான் அந்த லிங்க சிலை. அந்த சிலையை முடிச்ச பின் அதனுடைய ஒட்டுமொத்த வெயிட் வந்து 8000 kg இருந்தது. சரித்திர படம் என்பதால் ஒரு மிக முக்கிய கதாபாத்திர நடிகர்களுக்கு பயிற்சி கொடுக்க வியட்நாமில் இருந்து வல்லுநர்கள் வரவழைக்கப்பட்டார்கள். அவங்க மூலமா ஒரு என்டையர் ஃபிலிமுக்கு வந்து ரிஹர்சல் பார்த்திருக்காங்க. இந்த மகா வெற்றி படத்தின் டைரக்டர் ராஜமௌலி தான் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிறதுக்கு சின்ன வயசுல எந்த ஒரு ட்ரீமோ ஒரு ஆம்பிஷனோ வச்சுக்கல. அவர் டைரக்டரா வந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு அன்எக்ஸ்பெக்டட் இன்ஸ்டன்ட் அண்ட் ஃப்ளூக் அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாகுபலி 2016 வருடத்திற்கான ஆஸ்கர் விருதுக்கு போட்டியிட செல்வது நான் அறிந்ததுதான். இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து ஆஸ்கர் அவார்டுக்காக சென்ற படங்கள் தேவர் மகன் உட்பட இந்தியாவில் இருக்க எல்லா ரீஜனல் லாங்குவேஜ் படமும் ஏறக்குறைய காதலை அல்லது குடும்ப கதையை, நேட்டிவிட்டியான சப்ஜெக்ட் மட்டும்தான் போயிருக்கு. ஒரு பீரியட் ஃபிலிம், ஒரு கிராண்டியரா போயிருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் இந்த படத்தினுடைய டெக்னிக்கல் எஃபோர்ட் அப்படிங்கிறது தான் பாக்ஸ் ஆஃபீஸினுடைய கருத்தா இருக்கு. நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் ஜட்ஜாஸால எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் தான் ஆஸ்கர் அவார்டுக்கு செல்லும் என்பது நாம் ஆல்ரெடி கணித்த ஒரு விஷயம் தான். இப்போ பாக்ஸ் ஆஃபீஸ் சார்பாக அந்த படத்திற்கு அது ஒரு ஆஸ்கார் அவார்டோட மறுபடியும் நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ்க்குள்ள ஒரு சின்ன ரிவ்யூக்கு வரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசையாகவும் வாழ்த்துக்களாகவும் இருக்கு. இந்த வார கோலிவுட் புதுவரவாக வந்து நேரடியாக 3வது இடத்தை பிடிச்சிருக்கிற படம் பாயும் புலி.
இந்த படத்தினுடைய ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தலைப்புல ஏவிஎம் நிறுவனத்தினால ஏற்கனவே 35 வருடங்களுக்கு முன்பு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்து பாயும்புலி அப்படின்ற ஒரு படம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இது அந்த தலைப்புல வந்திருக்கக்கூடிய விஷால் கதாநாயகனாக நடித்து வந்திருக்கக்கூடிய ஒரு படம். இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் மதன் அவர்கள், அதாவது வேந்தன் மூவிஸ் வந்து தயாரித்து வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த படத்துல கதாநாயகனா விஷால் நடிச்சிருக்கிறாரு. கதாநாயகியா காஜல் அகர்வால் மற்றும் லீட் ரோல்ல வந்து சமுத்திரகனி, சூரி போன்றவர்கள் எல்லாருமே இதுல ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய இயக்குனர் சுசீந்திரன். இது ஒரு காப் ஹிஸ்டரியா வந்திருக்கு. இந்த படத்தினுடைய சினிமாட்டோகிராஃபியை வந்து வேல்ராஜ் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. மியூசிக் கம்போசர் டி இமான். ஓகே, படத்தினுடைய கரு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மதுரை மாதிரி ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிற முக்கியமான விஐபியை டாஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து பிளாக்மெயில் பண்ணி பணத்தை வாங்குறாங்க. கொடுக்க மறுக்கிறவங்கள கொன்னு ஒரு இடத்துல போட்டுடுறாங்க. இதுக்கு இன்ஃபார்மரா யாராவது செயல்பட்டா அவங்களையும் மர்டர் பண்றாங்க. இது ஒரு பர்டிகுலர் டீம் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மெயின் ஆளா வந்து பவானி இருக்காரு. பவானிக்கு பின்னாடி ஒரு ஃபேமஸான லாயர் இருக்காரு. இந்த உண்மை தெரிஞ்ச ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஹானஸ்டா என்கவுண்டர் பண்றாரு. பட் அவரை வந்து குத்தூரும் கொலையுருமா நடு ரோட்ல பவானி வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஸோ இனி என்கவுண்டரும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வருது. அப்படி பண்ணுனா அந்த போலீஸ் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழல் உருவாகுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அப்பாயின்மெண்ட் ஆவறதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே அந்த ஊரை பத்தி ஸ்டடி பண்ணாங்க வர்ற விஷால் என்கவுண்டர் அப்படிங்கிற பேரை வந்து இன்டைரக்டா யார் என்கவுண்டர் பண்றாங்கன்றத தெரியாமையே ரகசியமா தன்னுடைய நடவடிக்கைகளை ஆரம்பிக்கிறாரு. இதுல தாதாயிசம் கொஞ்சம் கொஞ்சமா ஒழிஞ்சு கடைசியா பவானியை கொல்றாரு. இன் பிட்வீன்ல காஜல் அகர்வாலை காதலிக்கிறாரு. காதலிக்காகவும் ஒரு கொலை செய்யற மாதிரி ஒரு என்கவுண்டர்ல போட்டு தள்ளுறாரு. செகண்ட் ஹாஃப்ல ஒரு உண்மை தெரிய வருது. அதாவது இன்ட்ரோல் பிளாக் கிட்ட ஏறக்குறைய இந்த படத்தினுடைய வில்லன் வந்து சொந்த அண்ணனான சமுத்திரகனி தான் இதுக்கெல்லாம் மேனிபுலேட்டரா பின்னாடி இருக்காருன்னு சொல்லி, சோ செகண்ட் ஹாஃப்ல ஓபன் ஸ்கிரீன் பிளேல சமுத்திரகனி தன்னுடைய தம்பி உயிர் போகாம ஜாக்கிரதையா இந்த காயை நவுத்த ஆரம்பிக்கிறாரு. அண்ணன் தான் இந்த வேலை செய்யறாருன்னு தெரியாம தம்பி சிவியரா போய் அண்ணன் கிட்டே உண்மையை சொல்லி என்கவுண்டருக்கான ரூட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு காலகட்டத்தில் தம்பியா இருந்தாலும் சரி தகப்பனா இருந்தாலும் சரி கொன்னுடு, எனக்கு அரசியல் தான் முக்கியம்னு சமுத்திரகனி முடிவெடுக்க, அதை தொடர்ந்து விஷால் என்ன மாதிரியான முடிவெடுக்கிறாரு அப்படிங்கிறது தான் பாயும்புலி. படத்தை பத்தி ஜட்ஜஸ் கொடுக்கிற ஒரு கமெண்ட்ஸ் என்னன்னா, ஒரு 20-25 வருடங்களுக்கு முன்பு பார்த்த ஒரு படத்தை போன்ற ஒரு உணர்வை இந்த படம் நமக்கு கொடுத்திருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா, படத்தினுடைய ஆரம்ப கட்ட காட்சியில ஒரு சிகரெட்டை ஒரு கை தட்டுற மாதிரி ஷாட் போட்டுட்டு அந்த ஷாட்டுக்கு சொந்தக்காரர் சமுத்திரகனி தான் காமிக்கிறது ஒரு நம்பியார் காலத்து வில்லத்தனம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. ஒரு கதாநாயகனுடைய இன்ட்ரோடக்ஷன், ஒரு பிஸ்கட்டை புடுங்கிட்டு ஓடுறவனை அடிச்சிட்டு ஆனா அதே குழந்தைகிட்ட பிஸ்கட்டை கேட்டு வாங்கினேன்னு ஒரு ஹீரோ சொல்றாருங்கிற மாதிரி ஓபன் பண்ணிக்கிறப்பே நமக்கு வந்து ஒரு பெப்பு குறையுது. எல்லா காட்சிகளுமே நம்ம பார்த்தது போலவே இருக்கு. படம் ஆரம்பிச்ச ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள அவசரமா துரித கதியில 3 பாடல்கள் ஓடி இருக்கு. எல்லா காட்சிகளும் யூகிக்கிற மாதிரி இருக்கிறதுனால பெருசா படத்துக்குள்ள நம்மளால டிராவல் பண்ண முடியல. இமான் தன்னுடைய ஜாபை ரொம்ப அழகா பண்ணியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கேமராமேன் வேல்ராஜ் வந்து இரவு நேர காட்சிகளை ரொம்ப விறுவிறுப்பா பண்ணியிருக்காரு. கொஞ்சம் திகிலோட பண்ணியிருக்காரு. கடைசி 10 நிமிடங்கள் வேல ராமமூர்த்தி அப்பாவா நடிச்சிருக்க வேல ராமமூர்த்தி அடிபட்டதுக்கு பிறகு அவருக்கு வந்து தன் மகன் தான் கொலகாரங்கிற உண்மை தெரிஞ்ச பிறகு நடக்கக்கூடிய காட்சிகள் விறுவிறுப்பா இருக்கு. அந்த ஆடுபுலி ஆட்டத்துல தம்பிக்கும் அண்ணனுக்கும் இறுதி கட்டமாக நடக்கிற இடம் வந்து கொஞ்சம் மயிர்குச்சரிய ஒரு காட்சிகளாக இருக்குங்கிறது மட்டும்தான் இந்த படத்தினுடைய ஹைலைட்டா நமக்கு ஃபோக்கஸ் ஆகுது. பல தடைகளை மீறி வந்திருக்கிற இந்த படம் என்ன மாதிரியான ஒரு ரேட்டிங்ஸ்குள்ள நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் டிராவல் ஆக போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து தான் பார்க்க முடியும். நம்பர் 2 அப்படிங்கிற பொசிஷன்ல இந்த வாரமும் எந்த படங்களுமே இல்லை. இது இந்த வாரத்தினுடைய ஒரு ஸ்டேட்டஸ். அதை தவிர்த்து நேரடியாக பார்த்தோம்னா முதல் இடத்துல சென்ற வாரம் புதுவரவாக வந்து முதல் இடத்தை பிடித்த படம் இந்த வாரமும் அந்த இடத்தை தக்க வச்சிருக்கு. அந்த படம் வந்து தனி ஒருவன். படத்தினுடைய கதாநாயகன் ஜெயம் ரவி, இன்னொரு லீட் ரோல்ல வந்து இதுல அரவிந்த் சுவாமி பண்ணியிருக்கிறாரு. படத்தினுடைய இயக்குனர் வந்து மோகன் ராஜா, அதாவது ஜெயம் ராஜா அப்படிங்கிறவர் இதில் மோகன் ராஜாங்கிற பேரில் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. கேமராமேன், இந்த படத்தினுடைய கேமராமேன் வந்து ராம்ஜி. படத்தினுடைய மியூசிக் கம்போசர் ஹிப்ஹாப் தமிழா. மற்றபடி இந்த படத்தில் மிக முக்கியமான ஒரு பாட் அப்படின்னு பார்த்தோம்னா ரைட்டர் சுபா சுரேஷ் பாலாங்கிற அந்த இரட்டை குழல் துப்பாக்கி இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய அளவில் பயன்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதையெல்லாம் மீறி இந்த படம் இந்த வாரம் முதல் இடத்துல இருக்கிறதுக்கான காரணங்களை ஒரு சில விஷயங்களை நம்ம பாக்ஸ் ஆஃபீஸ் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. படத்தினுடைய ஆரம்பம் முதல் இறுதி வரை கைத்தட்டல் எப்படி கிடைச்சிக்கிட்டே இருக்கு. பிகாஸ் சீன் பை சீன் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமல்லாமல் ஒரு சீனுக்கும் அடுத்த சீனுக்கும் ஒரு செயின் லிங்க் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. அலட்டல் இல்லாத அரவிந்த சாமி ஒரு பக்கம் அசத்துறாருன்னு சொன்னா, இந்த எந்தவித எக்ஸ்பிரஷனுமே காமிக்காம தன்னுடைய எனிமிட்டி யாருன்னு
15 வயசுல டிசைட் பண்ண அந்த அல்டிமேட் கோலை நோக்கி டிராவல் பண்ண ஜெயம் ரவியுடைய கதாபாத்திரம் ரொம்ப 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 ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் சொல்லலாம். ரீசன்ட் டேஸ்ல நம்ம பார்த்த ஒரு காப் ஹிஸ்டரியில் காக்கா காக்கா படத்துக்கு அப்புறம் ஒரு ஜெனூனான போலீஸ் ஆஃபீஸர் ஸ்கிரிப்டை வந்து படம் பார்த்து முடிஞ்ச உடனே நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வருது. தம்பி ராமையா கதாபாத்திரம் ஒரு இன்னசென்ட் கதாபாத்திரம்னா கூட அது சொல்ல வர்ற விஷயமும் அந்த கதாபாத்திரத்தின் மூலமா ஆடியன்ஸ்க்கு சொல்ல வர்ற விஷயமும் வந்து ஒரு ஹியூஜான ஒரு விஷயமா தான் நம்ம கண்ணுக்கு பெண்படுது. எப்படின்னா, ஒரு அரசியல்வாதி தான் என்ன பேசுறோங்கிறத கூட தெரியாம பேசக்கூடிய சூழ்நிலையில இன்றைய அரசியல் காலகட்டம் இருக்கு அப்படிங்கிற அவலத்தை இது துகிலுரிச்சு ஆரம்பிச்சிருக்கு. 14 வயதுல ஒருவன் கொலை செய்யறாங்கிறதுக்கு எந்த விதத்திலும் இந்த சமுதாயம் வந்து பெருசா காரணம் இல்லைன்னு இதுல சொல்லாமல் இருப்பது ஒரு மிகப்பெரிய நியாயத்தை நமக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இதையெல்லாம் மீறி இந்த படத்தினுடைய வெற்றிங்கிறதுக்கு பின்னாப்புல இயக்குனர் ராஜா வந்தனுடைய கடுமையான உழைப்பு இருக்கு. ஒரு ஸ்கிரீன் பிளேல ஒரு சீனுக்கும் வந்து அவங்க உழைச்சிருக்காங்கன்றத படத்துல கிடைக்கிற கைத்தட்டல்கள் ஆங்காங்கே நமக்கு நிரூபிச்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இந்த படம் வந்து ஒரு கொரியன் ஃபிலிமுடைய தழுவல் அப்படிங்கிற ஒரு ரூமர் இருக்கு. அதாவது ஐ சா எ டெவில் அப்படிங்கிற ஒரு கொரியன் ஃபிலிம். அந்த படத்துல ஒரு போலீஸ் ஆபீசர் தன்னுடைய காதல் மனைவி கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் வந்து ஒரு சீரியல் கில்லர் சைக்கோபாத் அப்படின்னு நினைச்சு அவனை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக அவனோட கையில வந்து ஒரு சிப்பை பொருத்துவாரு. அதை வச்சு அந்த என்டையர் ஸ்கிரிப்டை மூவ் பண்ணிருப்பாங்க. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இதுல செகண்ட் ஹாஃப்ல வில்லன் அரவிந்தசாமி அந்த மாதிரி ஒரு சிப்பு ஸ்டைல்ல வந்து இவருடைய உடம்புக்குள்ள செலுத்துறது எதை நமக்கு ஞாபகப்படுத்துது அப்படின்னா, என்ன ஃபோக்கஸ் ஆகுதுன்னா, ஃபுஜிடிவி அப்படிங்கிற ஒரு படம் ஹாரிசன் ஃபோர்டு நடிச்சு வந்து ஒரு மாபெரும் வெற்றி பெற்ற ஃபுஜிடிவி மாதிரியான ஒரு ஐட்டமா இருக்க வழிய அதை முழுக்க ஃபாலோ பண்ண படலை அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய விஷயம். நிறைய இடத்துல அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பை மீறி இந்த படத்தினுடைய இறுதி கட்ட காட்சியில் 2 காப்பும் மோதுறாங்க. அதுல இதுவரைக்கும் தமிழ் சினிமா சந்திக்காத ஒரு புது யுக்தியை வந்து இந்த ஐபிஎஸ் ஆபீசர் எடுக்கிறாரு. இவ்வளவு கிரைம் புத்திசாலித்தனம் நிறைந்த நீ எதிரணியில் இருக்கிறத விட போலீஸ் பக்கம் வந்துருன்னு சொல்லி அவனை பிரெயின் வாஷ் பண்ண ரவி முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்றாரு. ஆனால் கடைசி வரைக்கும் தன்னை விட்டு கொடுக்காத அரவிந்தசாமி இந்த புல்லட் ப்ரூஃப் எனக்கு தேவையில்லை உனக்கு தான் சொல்றப்பையும் ஒரு செகண்ட் அலர்ட் ஆகி ரவி நவர்றப்போ அவர் நோக்கி வந்த புல்லட் வேற இடத்துல போய் பாயுது. அந்த செகண்ட் வரைக்கும் படத்துல வந்து ஹோல் தியேட்டர் கிளாப் பண்ணிருக்காங்கன்றதான் உண்மை. ஒரு பாகுபலி மாதிரி திரைப்படங்கள் ஏறக்குறைய 150 கோடிக்கு தயாரிக்கப்பட்ட படம் வந்து ஒரு மாபெரும் வெற்றி அடைந்திருக்குங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயமோ அதே போன்று கல்பாத்தி அகோரம் தயாரிப்புல ஒரு நீண்ட நாள் பயணத்தில் இருந்து வெளிவந்து வெற்றி பெற்றிருக்கும் இந்த படம்